வணக்கம் நண்பர்களே. மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். இன்றைக்கி நவம்பர் 20 அன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடேவாக இருக்குது. எதனால்னு பார்த்தா மகாராஷ்டிரா அசம்பிளி எலெக்ஷன் இன்றைக்கி நடக்குது. அந்த ஒரு ரீசனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு லீவ் ஆயிடுச்சு. இன்றைக்கி யூரோப்பியன் மார்க்கெட் அண்ட் யூஎஸ் மார்க்கெட் டேட்டா அப்டேட் பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட டவ் ஜோன்ஸ் பார்த்திங்கன்னா 135 பாயிண்ட் டவுனில் போயிட்டுருக்கு. நாஸ்டாக் வந்து 176 பாயிண்ட் டவுனில் போயிட்டுருக்கு. S&Pயும் டவுனில் தான் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டும் எல்லாமே டவுனில் தான் இருக்குது. FTSE, CSE, டாக்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் கொஞ்சம் மிக்சடாக இருக்குது. பட் ஆனால் நிக்கி, ஷாங்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷாங்காய் வந்து பாசிட்டிவில் இருக்குது. நிக்கி வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹேங்ஸங்கும் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம இந்தியா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆகலை. ஸோ நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம். நாளைக்கு மோஸ்ட்லி நெகட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம்ல, நம்ம யுக்ரைன் ரஷ்யா ஒரு இஷ்யூனால ஒரு பெரிய இஷ்யூவாக இப்போ போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி நெகட்டிவில் போகிறதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்குது. நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராக கிஃப்ட் நிஃப்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏஷியன் மார்க்கெட்டும் பார்த்துங்க. கோல்டு ரேட் என்னென்னு இங்கே பார்க்கலாம். நவம்பர் 20 கோல்டு ரேட் என்னென்னு பார்க்கலாம். நவம்பர் 20 அன்னைக்கு 22 கேரட் கோல்டோட விலை பார்த்திங்கன்னா 7115 ரூபான்னு இருக்குது. 24 கேரட் கோல்டோட விலை 7762 ரூபான்னு இருக்குது. கோல்டு பார்த்திங்கன்னா எகெயின் பவுன்ஸ் பேக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் கோல்டை நீங்கள் பை பண்ணிகிட்டே இருங்க. லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவுக்கு இது ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸ்லோவாக இதை கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க. உங்களால் ஃபிசிக்கலாக வாங்க முடியலனாலும் டிஜிட்டலாக கோல்டு ETF வாங்கி வச்சிங்க. ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவுக்கு இது ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும் இது. அடுத்தது இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்டில் பார்த்திங்கன்னா CLSன்னு ஒரு ரேட்டிங் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பை இந்தியா ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதே கம்பெனி பிஃபோராக பார்த்திங்கன்னா எக்ஸிட் இந்தியா ஸ்டாக்ஸ்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பை இந்தியா ஸ்டாக்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லி சங்கர் சர்மாங்கிறவர் வந்து மணி கண்ட்ரோலில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. இந்த CLSA கம்பெனி பார்த்திங்கன்னா சைனாவில் உள்ள சப்சிடி கம்பெனின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ராப்பு. அதனால் இதில் எதுவும் இவங்க சொல்கிறத வச்சு எந்த ஒரு ஸ்டாக்ஸும் பை பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து நம்மளை மாதிரி உள்ள ரீட்டைல் டிஐஸ் இவங்கெல்லாம் ட்ராப் பண்ணுறதுக்காக உள்ள நியூஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்ஸை வாங்குறா இருந்தாலும் ஃபர்தராக அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரெண்டை பார்த்துட்டு ஃபண்டமெண்டல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பை பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நோக்கியா வந்து பார்த்திங்கன்னா 4G அண்ட் 5G எக்ஸ்சேஞ்ச் டீல் வந்து வின் பண்ணியிருக்காங்க பாரதி ஏர்டெல்லேருந்து. அவங்க வந்து இந்தியாவில் உள்ள ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வந்து வின் பண்ணிக்கிறதா இங்கே ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்து யூபியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டெப்ட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 9% ஸ்டாக்கை வந்து சேல் பண்ணுறாங்க. ஒரு குளோபல் கம்பெனிக்கு சேல் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அட்வான்டா அப்படிங்கிற ஒரு சப்சிடி கம்பெனிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2200 கோடி ரூபாய்க்கு அவங்க வந்து அவங்களோட ஷேர்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3378 கோடிக்கு ரைட் இஷ்யூ பண்ண போகிறாங்க. 8 ஷேர் இருந்தால் ஒரு ஷேருக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரேஷியோவில் கொடுக்க போகிறாங்க. இந்த ரைட் இஷ்யூ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. அப்புறம் அதானி குரூப்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதானி இன்ஃப்ரா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% ஸ்டாக்கை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. யார்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா PSP ப்ராஜெக்ட்லேருந்து. அவங்களோட இதோட நெட் ஒர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 685 கோடி ரூபா. அடுத்த JSW சிமெண்ட்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அவங்க வந்து 4000 கோடி ரூபாய்க்கு IPO லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது ஜனவரி 25ல் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தா இதோட சேர்மனான சஞ்சன் ஜிந்தால் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு செபிலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. SME IPOவில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் அதிகமாக IPOக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இதனால் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து அதிகமாக லாஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு இதனால அதில் வந்து நம்ம மினிமம் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிஃபோராக பார்த்திங்கன்னா 1 லட்சம் 1.5 லேக்ஸ் இருந்தாலே அப்ளை பண்ணலாம்.
இப்போ அதுமாரி பண்ண முடியாது. மினிமம் வந்து 2 lakhs இல்லைனா 4 lakhs அப்படிங்கிற ரேஞ்சில் கொண்டு வந்துட்டுருக்காங்க அவங்க. அடுத்து வந்து டாடா மோட்டார்ஸ்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் ஏஎம்டி ட்ரக்குங்கிறத ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் டைமாக சவுதி அரேபியாவில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் மகேந்திராலாம் பண்ணியிருக்காங்க. பட் டாடா குரூப்லேருந்து இதுதான் ஃபஸ்ட்டு இதாக லான்ச் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாகுவார் லேண்ட் ரோவர் அதுலேருந்து ஒரு இது வந்து அப்டேட் ஒன்று வந்திருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாகுவாருக்கு வந்து நியூ லோகோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நியூ இவி வெஹிக்கிளையும் லான்ச் பண்ண போகிறாங்க December 2 அன்னைக்கு. அடுத்து டாடா பவர்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. டாடா பவர் பார்த்திங்கன்னா இப்போ பூட்டானில் உள்ள ஒரு கம்பெனியோடு சேர்ந்து 5000 மெகாவாட்டுக்கு ரினியூவல் சோர்ஸ் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக ஹைட்ரோ பவர் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1:1ங்கிற ரேஷியோவில் ஒரு கம்பெனி வந்து போனஸ் அறிவிக்க போகிறாங்க. இது வந்து ஒரு பிஎஸ்சி ஸ்மால் கேப் கம்பெனி. இவங்க வந்து 2 இயர்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 450% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட பேர் பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் ப்ராடக்ட்டு. இன்னும் இதை பற்றி ரெக்கார்ட் டேட் வந்து ஃபுல் டீட்டெயில் இன்னும் வரல. அது வந்ததும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபா போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருப்போம். இப்போ நம்ம வந்து என்னென்னா 1 கோடி ரூபா அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு மாதம் 10,000ங்கிற விதத்தில் எஸ்ஐபி மெத்தடில் போடுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 10%, 12%, 14% இந்த ரேஷியோவில் ஆனுவலைசர் ரிட்டர்னாக போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ நாள் கிடைக்கும், அது எத்தனை வருஷம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் பேஸ் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வச்சு சொல்லியிருக்காங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் 10% ஆனுவலைசர் ரிட்டர்னாக வச்சுக்கிட்டு மந்த்லி 10,000 எஸ்ஐபியில் நம்ம போடுறோம். அப்படி போட்டால் நம்மளுக்கு வந்து 1 கோடி ரூபாய் அச்சீவ் பண்ணுறதுக்கு 22.5 வருஷம் ஆகுது. நம்ம வந்து 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணால் 22.5 வருஷம் ஆகுது. அப்போதைக்கு நம்மளோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 47.5 இயர்ஸாக இருக்குது. அதாவது 47.5 வயசாக இருக்கும். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 27 லட்சம். எஸ்டிமேட் கெயின் பார்த்திங்கன்னா 74.64 லட்சமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதே இது 12% ஆனுவல் ரிட்டர்னாக வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அந்த 1 கோடி ரூபாய் ரீச் பண்ணுறதுக்கு 20 வயசாகும். அப்போதைக்கு நம்ம வயசு வந்து பார்த்திங்கன்னா 45 வருஷம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 24 லட்சம். எஸ்டிமேட் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 76 லட்சமாக இருக்கும். அதே ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் 14%ஆக இருந்ததுன்னா அந்த 1 கோடி ரூபா ரீச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 18.5 வருஷமாக இருக்கும். ஏஜ் பார்த்திங்கன்னா 43 வயசாக இருக்கும். அப்போதைக்கு நம்மளோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 22 லட்சம். எஸ்டிமேட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிமேட் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 83 லட்சமாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, பை அண்ட் டிப்ஸ் மெத்தட்லேயும் எஸ்ஐபி மெத்தட்லேயும் கண்டினியூஸாக பை பண்ணிகிட்டே இருங்க. அது லாங் டேர்மில் இது ஒரு நல்ல ஒரு பெரிய வெல்த் க்ரோத்தை உருவாக்கி கொடுக்கும். ஸோ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.